தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை கலெக்டர் அலுவலகம் முன்பாக மூவேந்தர் புலிப்படை ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மூவேந்தர் புலிப்படை இது தேவேந்திரகுல ஒரு இயக்கமாகும். தேவேந்திரகுல வேளாளர்கள் சமுதாய மக்களுக்காக வேண்டி பாடுபடுகின்ற ஒரு இயக்கமாகும். இதன் தலைவராக பாஸ்கர் தேவேந்திரன் வழக்கறிஞர் உள்ளார். தமிழகம் முழுவதும் கிளைகள் உள்ளன. பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு இந்த இயக்கம் சிறப்பாக நடைபெறுகிறது. மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதி 250 ஏக்கர் நிலத்தை மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக மத்திய அரசு கையகப்படுத்துகிறது. அதற்காக அந்த ஊரே காலியாகிறது. அந்த நிலத்துக்குரிய இழப்பீடு உண்மையான மதிப்பு தொகை வழங்கப்படவில்லை. மறுகுடியமர்வுக்கு இடம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து கலெக்டர் அலுவலகம் முன்பாக மூவேந்தர் புலிப்படை தலைமையில் பாஸ்கர் தேவேந்திரன் தலைமையில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. இதில் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார். அதன் நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அந்த கூட்டத்தில் தேவேந்திரகுல சமுதாய அமைப்புகளான மருதநாட்டு மக்கள் கட்சி தலைவர் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் முருகவேல்ராஜன் அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார். முத்துப்பாண்டி அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார். தேவேந்திரகுல தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான தேவேந்திரர்கள் கலந்து கொண்டனர். பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்களை சந்தித்து அந்த மக்களுக்கு மறுகுடியமர்வுக்கு உரிய அந்த இடத்தை ஒதுக்கி தருமாறு கேட்டுள்ளனர். நிலத்துக்குரிய உண்மையான தொகையை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டனர். தான் முதல்வருக்கு அனுப்புவதாக சங்கீதா அவர்கள் தெரிவித்தார். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை.